வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி கொடி பசலை கீரை கூட்டு எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து கொடி பசலை. இதை பாருங்கள், இந்த கீரையை வந்து ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். நம்ம தோட்டத்துலேயும் வச்சுருக்கோம். நான் வந்து தொட்டியில் வச்சுருக்கிற கீரையை காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்படியே ஒரு சின்ன சின்ன குச்சிங் மாதிரி அப்படியே இந்த கொடியை கொண்டு வந்து நெட்டாலே போதும், நல்லா தொழுத்து வந்துடும். இதை தான் நான் வந்து பறிச்சிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் வந்து கீரையோடைய கடைகள் வந்து போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நல்லா நிறைய கீரை இருந்தது. இது இப்போ தான் சின்ன செடியாக முளைச்சிருக்கு. கொஞ்சம் நான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால பறிச்சிட்டு வந்திருக்கேன். அந்த பாருங்கள், இது வந்து குட்டி குட்டியாக இருந்தது இலை. இதுவும் ஒரு ருசியாக இருக்கும். இந்த கொடி பசலையுமே கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு கொஞ்சம் தடியாக இருக்கும். அதை நம்ம ஆஞ்சி எடுத்துக்கணும். நம்ம 100 கிராம் வந்து பாசிப்பயிறு எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் to 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. எப்பயுமே பருப்பு வந்து நம்ம ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி வானலில் வச்சுட்டு அது சூடானோடனே கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும் போது இந்த பருப்பு தூக்கி அப்படியே போட்டுருங்க. இது நல்லா வேகணும். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 பூண்டு பல் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம கீரையை நம்ம அலசி சுத்தப்படுத்தி வச்சுக்குவோம். நம்ம வீட்டில் இந்த கீரைன்றனால ரொம்ப மண்ணெல்லாம் இருக்காது. ஒரு 2 தடவை வாஷ் பண்ணாலே போதும். அந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நரம்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த காம்புனோட நரம்பு. அதை நம்ம அப்படியே ஆஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கத்தியால் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் குழகுழப்பு தன்மை தான் வரும். அதனால் ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்ல, ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிடி வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இப்போ பாருங்கள், பருப்பும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இறக்கிக்கலாம். ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிங்க, 2 ஸ்பூனு. எண்ணெய் சூடானோன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடுங்க, 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு போடுங்க. நல்லா பொரியட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்குங்க. பூண்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்குங்க. வெங்காயத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ ஒரு சின்ன தக்காளி பழம், 2 தக்காளி பழம் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒன்று வேணும்னா கூட போட்டுக்கலாம். நம்ம அதை நல்லா வதக்கி கொடுங்க. அப்படியே இந்த வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ கீரை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு வதக்குங்க. பருப்பு வெந்துச்சுன்னா கீரையினுடைய வேக்காடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் வெந்தாலே போதும். நல்லா வதக்குங்க. ஏற்கனவே அது குழகுழப்பு தன்மையாக தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக வெந்துடும் அது நமக்கு. நான் வந்து இந்த கீரை கூட்டுக்கு வந்து நம்ம சாம்பார் தூளை தான் சேர்க்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி செய்து பாருங்கள். 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. அப்படியே அதை வதக்கி கொடுங்க. அப்படியே அந்த பச்சைத்தன்மையோடு தான் இருக்கும் நமக்கு கீரை. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க போகிறதில்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பாசிப்பயிறு அப்படியே தூக்கி ஊற்றிக்குவோம். பாசிப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா 3/4 வேக்காடில் தான் இருக்குது. ரொம்ப குழலாம் வேகலை பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே வதக்கி கொடுத்துக்கோம். வேணால் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போய் நல்லா வந்து கொதித்து வேகணும் இல்லையா, அதுக்காக தான். அந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்குங்க. சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் தண்ணி தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போனோன்னா இறக்கிக்கலாம். நான் இன்றைக்கி பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். அதனால் ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குங்க. திட்டமாக சேர்த்துக்குங்க. உப்பு கறிக்க ஆரம்பிச்சிரும். நிறைய சேர்த்துக்காதீங்க. நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுடைய கீரை கூட்டு வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நெய் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதே கூட அளவோடு நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து இந்த கீரை கூட்டுக்கு வந்து பகோடா தான் செய்திருக்கேன். வெங்காய பகோடா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.